தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம் ரஞ்சினி இந்தம்மா பால். எனக்கு வேண்டாமா. என்னம்மா அது? ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து ஒண்ணுமே சாப்பிடலையம்மா. எனக்கு பசிக்கலம்மா. பாருடி, பசிக்கலின்னு சொல்றவங்களை யாரையுமே வற்புறுத்த கூடாது. பசிக்குதுன்னு சொல்றவங்களுக்கு கொடுக்கறதா புண்ணியம். குடுமா பசிக்காம குடிச்சா அஜீரண கோளாறு ஆயிரும்ல. கார்த்திக்கும் மீனாவும் பண்ண தப்புக்கு உன்னை நீயே ஏமா கஷ்டப்படுத்திக்கிற? இதா பாருமா, எல்லாத்துக்கும் காரணம் உன் தங்கச்சி மீனாதாமா. என்னவோ பெருசா காலேஜில் கொடிகட்டி பறக்கிற மாதிரி பீத்திக்கிட்டு அலையிறா. கொஞ்சமாவது அவளுக்கு பொறுப்பு இருக்கணும். ஐயோ, நமக்காக நம்ம அக்கா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறா அப்படின்னு அதை நினைச்சு பொறுப்பா நடந்துக்கிறாளா? இவன் மேலையும் தப்பு இருக்குது. வயசுக்கு வந்த பொண்ணாச்சேன்னு ஒரு தாய்க்கு கவலை வேண்டாம்? காலேஜுக்கு போறாளே, என்ன பண்றா ஏது பண்றா ஒரு நாளாவது கேட்டிருப்பாளா? உன்னையும் கவனிக்கிறது இல்ல, பசங்களையும் கவனிக்கிறது இல்ல, என்னையும் கவனிக்கிறது இல்ல. நான் போராடி வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இவ கூட. அப்பா, இவ்ளோ பேசுறீங்களே, நீங்களே போய் பாத்துருக்க வேண்டியதுதானே? யார அழைச்சிட்டு போக சொல்ற? நீயே போலீஸ் ஸ்டேஷன் போனே விட்டாங்களா? இத்தனைக்கு நீ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. நீ போயே விடலினா நான் போனா எப்படிமா விடுவாங்க? சரிம்மா, நீ சொல்லிட்டில, சூடு சொரண எனக்கு வந்துருச்சுமா. ஏய் சாரதா, ரஞ்சினி பேக்கல இருந்து ஒரு 1000 ரூபாய் எடுத்துட்டா போ. ஏய், என்னடி சும்மா நின்னுட்டு இருக்க? போய் எடுத்துட்டு சொல்றல. என்னடி அங்கல கூடுற? நான் எடுத்துட்டு சொல்றேன்ல. இதா பாருமா, நல்ல ஒரு வக்கீலா புடிச்சு நான் ஜாமீன்ல எடுக்கத்தாமா போறேன். சங்கீதா கூட வக்கீலோட போனாங்க, அவங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. இதா பாரு, அவங்க ஏதாவது டுபாக்கூர் வக்கீல கூட்டிட்டு போயிருப்பாங்க. நான் பிடிக்க போறது ஒரு பெரிய வக்கீல. முதல்ல போய் பணத்தை எடுத்துட்டு போ. மச நிக்காத. ஏண்டி எடுத்துட்டு வான்னு சொல்றேன்ல, என்ன சந்தேகப்படுற மாதிரியே பாத்துட்டு இருக்க? பாத்தியாமா, கட்டின புருஷனை இப்படி நம்பாம இருந்தா எப்படிமா? பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்களே, அவனை எப்படி வெளியே கொண்டாடுறதுன்னு நான் துடியா துடிச்சிட்டு இருக்கிறேன். பணம் கொடுக்கறதுக்கு அவ எப்படி ஓச்சிட்டு நிக்கிறா பாரு. ரஞ்சினி, நீ என்ன கேட்டில, நீங்களாவது ஏதாவது பண்ணிருக்கலாமா என்ன? ஏமா, வெறுங்கைய வச்சு முளம் போட முடியுமாமா? அப்பவே கைக்கு பணம் கிடைச்சிருந்தா இந்நேரம் அவன் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். சொல்லுமா, நீயாவது சொல்லுமா. அம்மா, பணத்தை கொண்டு வந்து கொடு. இந்தாங்கப்பா. பணம் இல்லாதாலதான் இத்தனை நாள் நான் யோசிச்சுட்டு இருந்தம்மா. இனிமே பாரு ரஞ்சினி, உன் அப்பனோட அருமையை நீ தெரிஞ்சுக்க போற. குடிடி, எவ்வளவு பொறுப்பு இருந்தா பாதி பாலோட உங்ககிட்ட கொடுத்துட்டு போவேன். இவர் முயற்சி பண்றது பண்ணட்டும். நான் கஸ்டம்ஸ் கலெக்டரை பார்த்தேன். தம்பி எப்படியாவது வெளியில எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். சார், இந்த பாஸ்போர்ட்ல தான் அவர் டிராவல் பண்ணாரு. இந்த பாஸ்போர்ட் எங்க இருந்து ரெக்கவர் பண்ணீங்க? அவர் பேக் செக் பண்ணும்போது கிடைச்சது. மனோஜ் சார் பிஸியா இருக்காரா? அம்மா, ஒரு ஃபேக் பாஸ்போர்ட் விஷயமா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா, ஏன் டென்ஷனா இருக்கீங்க? இல்ல, என் தம்பி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஐயோ, என்னாச்சு? சின்ன ப்ராப்ளம் தான். ஒரு பொண்ணு இவனை இன்சல்ட் பண்ணிருக்கா, கோவப்பட்டு அடிச்சிருக்கான். போலீஸ் ஸ்டேஷன் போன, ஆனா விட மாட்டேன்ட்டாங்க. அதான் சாரை விட்டு பேச சொல்லலான்னு வந்தேன். உள்ள சீரியஸ் மேட்டரா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வேணா ஒரு ஃபோன் பண்ணி பாருங்களேன். சரி.
யார் பாருமா? யாரு? ஏதோ ப்ரொஃபஷனல் கால் சார். Who is that guy? Hut. Useless fellows. இதுல ஒரு பாஸ்போர்ட் சென்னையில் எடுத்திருக்காங்க, ஒரு பாஸ்போர்ட் மும்பையில் எடுத்திருக்காங்க. எஸ் சார். ரஞ்சனி, அரைவலில் போய் நில்லு. மலேசியன் ஃப்ளைட் வருது, டவுட்ஃபுல்லா இருக்கு. வர லேடிஸோட ஹேண்ட்பேக் எல்லாம் தரவா செக் பண்ணு. ஓகே சார். பி அலர்ட். சார். என்ன? ஒன்றும் இல்லை சார், நான் போறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், 12 மணிக்கு எங்கேயோ அர்ஜென்ட்டாக போகணும்னு ரிமைண்ட் பண்ண சொன்னீங்க. தேங்க்யூ விக்ரம் ஃபார் ரிமைண்டிங் மீ. அப்பா கடவுள் ஏன் தான் இந்த வெயில படைச்சானா? உலகம் பூரா ஏசியா படைச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? சாரதா, சாரதா, இந்த கரும்பு பிடிச்சோ எங்க போய் தொலைஞ்சா? ஓ, இங்க இருக்காள? ஏண்டி பொம்பளைங்க உங்களுக்கெல்லாம் பேர் சொல்லி மரியாதையை கூப்பிட்டா அது காதல் விழாதா? ஏண்டி வாடி போடி நாயி பேயின்னு சொன்னாதான் காதல் விழுமா? வெயில போயிட்டு வந்தோன்னு உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. சூப் கொடுக்கறதுக்கு முந்தி பச்சை தண்ணியை கொடு. ஆமா, ரஞ்சினி வரல? ஆபீஸ் போயிருக்கா. கலெக்டர்கிட்ட சொல்லி அவர் மூலமாவது கார்த்திகை வெளியே கொண்டு வரலான்னு போயிருக்கா. ஆமாமா, அப்படி ஒரு வழி இருக்குல்ல. ஆமா, அவங்க கலெக்டரும் போலீஸ் ஆபீசர் ரேஞ்சுக்கு தான் இருப்பாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட்ல கேட்பாங்க அவர் சொன்னாருன்னா. சரிங்க, நீங்க போன வேலை என்ன ஆச்சுங்க? என்ன வேலை? வக்கீலுக்கு கொடுக்கணும்னு கையில 1000 ரூபாய் எடுத்துட்டு போனீங்கல்ல? ஆமால்ல, கணக்கெல்லாம் பொம்பளை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி சொல்றேன். வக்கீலுக்கு கொடுக்கறதுக்கு தான் எடுத்துட்டு போனேன், கொடுத்துட்டேன். அப்புறம் ஏன் இந்த கருமம் பிடிச்ச வெளியே வரலையேன்னு கேக்குறியா? கோர்ட்டு வக்கீலு கேஸ் இதை பத்தில ஏதாவது உனக்கு கொஞ்சமா தெரியுமா? அவன் ஏதாவது கடனுக்கா பிடிச்சி வச்சிருக்கிறான் 1000 ரூபாய் கொடுத்தோன்னு திருப்பி அனுப்புறதுக்கு? வக்கீல்கிட்ட பணத்தை கொடுத்த உடனே அவர் அப்பிடேவிட்னு ஒன்று தயார்படுத்துவாரு. அதை கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஜட்ஜு கிட்ட கையெழுத்து வாங்கணும். இன்னைக்கு கோர்ட் லீவு, நாளைக்கு தான் முடியும். அதுக்குள்ள ரஞ்சினி மூவ் பண்ணி அவனை பெயில் எடுத்துட்டா வக்கீல்கிட்ட கொடுத்த பீஸ் அவ்வளவுதான். ஏன்னா வக்கீல்கிட்டையும் போலீஸ்காரங்கிட்டையும் பணத்தை கொடுத்தோம்னா அது ஒன் வே டிராபிக், போனா திரும்பி வராது. பணம் முக்கியம் இல்லைங்க. இன்னைக்கும் கார்த்திக் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கணுமா? ஏண்டி ஸ்டேஷனை பயப்படுற? தண்ணி கேட்டு எவ்வளவு நேரம் ஆச்சு? புருஷனை தவிக்க விடுறிய நீ. மொண்டு எடுக்கவே 1/2 மணி நேரம் ஆகுமே. சீக்கிரம் எடுடி. ஆமா, இன்னும் சமைக்கிற? ஸ்டேஷனை பத்தி ஏதோ சொன்னீங்க. வா, விடமாட்டா போல் இருக்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை ஒண்ணும் பண்ண மாட்டாங்கடி. அவன் என்ன திருட்டு கேஸ்ல உள்ள போயிருக்கான், அடிச்சு உதச்சு உண்மை வரவழைக்கிறதுக்கு. சின்ன பிரச்சனை, ஏதோ விளையாட்டுத்தனமா ஒரு பொண்ணை அடிச்சு விட்டான், அவ்வளவுதானே. சும்மா மிரட்டிட்டு 2 நாள் கழிச்சு வெளியே அனுப்பிச்சிருவாங்கடி. அதுக்காக நீ ஒன்னும் கவலைப்படாத. ஆமா, என்ன சமைக்கிறேன்னு கேட்டேன்னா அதை பத்தி சொல்லு. சாம்பாரு கூட்டு பொரியலுங்க. ஐயோ, அதுதான் தினந்தானே வச்சு தொலைக்கிறேடி. ஏண்டி ஒரே மாதிரி சமைக்கிறீங்க? ஒரு புக்கை வாங்குங்க, சமையல் புக்கை. விதவிதமா சமைச்சு போட்டு புருஷனை அசத்துங்கடி. அதான் ரஞ்சினி நிறைய மளிகை சாமான் வாங்கி தானே போட்டிருக்கா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வயசுல சாப்பிடாம வேற எந்த வயசுல சாப்பிட போறோம்? 60 வயசு தாண்டிட்டோம்னா ஓய்வும் ஓட்ஸு கஞ்சியும் தாண்டி புருஷனுக்கு. அதனால இருக்கிற வரைக்கும் வாய்க்கு ருசியா ஏதாவது செஞ்சு செஞ்சு போட்டுக்கிட்டே இரு. ஏன் வஞ்சனை பண்ற? சரி சரி, நீ பாக்குறத பார்த்தா வழக்கம் போல ஹோட்டலுக்கே போய் நான் தின்னுக்கிறேன். ஐயா, என்ன ரியாக்ஷன்? உன் ரியாக்ஷன் எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படியோ எனக்கு தின்னி பண்டாரம்னு பேர் வாங்கி கொடுத்துட்ட. நாலு பேர் மட்டும்தான் இருக்கிறோன்னு பேரு, ஆனா வீடு முழுக்க குப்பை. 500 ரூபாய் 600 ரூபாய் கொடுத்தா எவளாவது வந்து இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு போவா? அதுக்கு ஆங்காரப்பட்டுக்கிட்டு என்ன உயிர் எடுக்கிறா?
இன்னும் எத்தனை வருஷம் நான் இந்த பூமியில இருந்துகிட்டு போராட போறேனோ? கடவுளே, என்ன சீக்கிரம் கொண்டு போப்பா. அப்பா. அத்தை அத்தை, உங்களை யாரு இதெல்லாம் செய்ய சொல்றா? நீங்களாவே செஞ்சுட்டு அப்புறம் நீங்களாவே புலம்புறீங்க. ஏற்கனவே உங்களுக்கு டஸ்ட் அலர்ஜி வேற இருக்கு. ஆமா மாமா, ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசாத. வேலைக்காரி வச்சா என்ன வேலை வாங்க முடியாதுன்னு தானே, அதுக்கு தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ற. எதுக்கு அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் போய் அப்படிலாம் நினைப்பேனா? உங்க நன்மைக்காக தான் சொல்றேன் அத்தை. நல்லதெல்லாம் வெறும் வார்த்தையில தான் தெரியுது, மனசுல இருக்கிற மாதிரி தெரியல. உன் பாசம் பூரா உன் பையன் மேலதான். உன் பொண்ணு மேலயோ ஏன் மேலயோ கொஞ்சமாவது அக்கறை வச்சிருக்கியா? ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு உமாவையும் கோபியை பிரிச்சு பிரிச்சு பேசி பேசி அவங்க மனசு ரொம்பவும் கெட்டு போயிருக்கு. உமாவுக்கு இப்போ 2 கெட்ட வயசு. நல்லது கெட்டது எதுவுமே தெரியல. பெத்தவங்க மேல இப்பவே வெறுப்பு வந்துட்டா ஃபியூச்சர்ல அது என்ன ரொம்பவும் பாதிக்கும் அத்தை. பாட்டி, செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், பணம் வேணும். அதை என்கிட்ட கேட்ட நான் என்ன பண்ணுவேன்? மாசம் மாசம் கை நிறைய சம்பாதிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட கேளு. செமஸ்டர் ஃபீஸா? இன்னும் டைம் இருக்குல்ல? நாளைக்குள்ள கட்டி ஆகணும். நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல? எப்ப பார்த்தாலும் செமஸ்டர் ஃபீஸை கடைசி நேரத்துல கட்டுறது எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. இதோ பார், ஃபீஸ் கட்டலனாதான் அசிங்கம். ஆனா இது வரைக்கும் அப்படி ஆனதே இல்ல. முதல்ல கட்டினாலும் கடைசியில கட்டினாலும் எப்படி கட்டிதானே ஆகணும். அத முதல்லயே கட்டலாம்ல. உனக்கு ஊருக்கெல்லாம் இருக்கும் பணம். ஆனா என் பேத்தி நான் மட்டும் 1000 கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன் ஒரு சின்ன விஷயம் அத போய் இவ்வளவு பெருசு பண்றீங்க? ஏண்டி, உனக்கு இப்ப பணம் கட்டணும் அவ்வளவுதானே? ஆமா. இரு வர. சங்கீதா, அண்ணே வாங்கண்ணே, வாங்க வாங்க உட்காருங்க. வந்துட்டா பாரு, பரவாயில்லம்மா. கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி. அவங்கள விடுங்கண்ணே. ஆமா, என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? கற்பகம் வரல? அவ சீரியஸான கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கா. என்னண்ணே, என்னாச்சுண்ணே? கர்ப்பப்பையில ஏதோ கட்டி இருக்கா. ஐயோ, ரொம்ப நாளா இருந்திருக்கு. அவ சொல்லாம விட்டுருக்கா. அப்பப்போ வலி வரப்பெல்லாம் ஏதோ பெயின் கில்லர் மாத்திரையை போட்டுட்டு இருக்கா. சாதாரண வலி தானே, நானும் சும்மா இருந்துட்டேன். ஆனா காலையில ரொம்ப விபரீதமா போயிடுச்சுமா. வயிற்று வலியால ரொம்ப துடிச்சு போயிட்டாமா. அப்புறம் தான் அடையாறுல இருக்க விவி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேம்மா. டாக்டருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணுங்கிறாங்க, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்துன்னு சொல்றாங்கம்மா. சொல்லுங்கண்ணே, இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கண்ணே. கொஞ்சம் பணம் கொஞ்சம் வேணுமா? சரிண்ணே, இப்ப எவ்வளவு தேவைப்படுண்ணே? குறைஞ்சது 30,000 ரூபாய் செலவாகுமாம்மா. அட்வான்ஸா ஒரு 10,000 ரூபாய் கட்டிட்டா போதுமாம்மா. மத்தது அப்புறம் பாத்துக்கலாம் சொல்றாங்கம்மா. என்கிட்ட இப்ப பணமே இல்லம்மா. பணம் நான் மட்டும் இந்த வீட்டு வாசப்படி நல்லா தெரியும். மத்த நாள்ல நினைப்பே வராதே. அண்ணே, நான் கொஞ்சம் பணம் வச்சிருக்கேன். உடனே ஏய், அதை வச்சு ஆபரேஷன் ஏற்பாடு பண்ண சொல்லுங்கண்ணே. நான் இன்னும் 2 ஹவர்ஸ்ல எல்லா பணத்தையும் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். இருங்கண்ணே, உட்காருங்கண்ணே. குடு, நல்லா குடு. மத்தவங்களுக்கெல்லாம் வாரி இறைக்கிறதே பொழப்பா போச்சு. அடியே, நீயாவது கொஞ்சம் புத்திசாலித்தனமா நடந்துக்கோ, இல்லனா உன்னை கட்டி கொடுக்க கூட வழி இல்லாம போயிடும். எனக்கு கஞ்சி இல்லனா கூட பரவாயில்ல, ஆனா உன்னை நல்லா வச்சு பார்க்கணும். எனக்கு அது மட்டும் தாண்டி ஆசை. அதுக்கெல்லாம் வழி இல்லாம போயிடும் போல இருக்கு. இந்த வீட்டுல ஒண்ணு இல்லாம போயிடு போகுது. அடுத்த மாசம் சம்பளம் வந்தவொடனே கொடுத்துறேம்மா. என்னண்ணே இது, பேசிட்டு இருக்க நேரமா இது? போங்கண்ணே, போய் ஆபரேஷன் ஏற்பாடு பண்ணுங்க. வரேம்மா. போங்க, வாரி வாரி குடுப்பா வாங்கிட்டு போங்க. நான் செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், தரேன்னு சொன்னல, குடு. என்னடி, நான் என்னமோ கட்டாம போன மாதிரியும் எனக்கு என்னமோ பொறுப்பு இல்லாத மாதிரியும் தொணங்கிற. நாளைக்கு வரைக்கும் டைம் இருக்குல்ல, கட்டலாம். இரு. அவளுக்காக வச்சிருந்த பணத்தை ஏன் இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்கற? இன்னொருத்தரா? அத்தை, அவரு உங்க பொண்ணு கற்பகத்தோட புருஷன், இந்த வீட்டோட மாப்பிள்ளை. உங்க பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில சாக கிடக்குறா. அதுக்குதான் பணம் வாங்கிட்டு போறாரு. ஆமா, பொல்லாத மக. என் பேச்ச மதிக்காம
இந்த கையால் ஆகாதவனை கல்யாணம் பண்ணிட்டு போனால இப்போ அதுக்கு தான் படட்டும். ஆமா, இந்த கடங்காரன் எந்த முஞ்சிய வச்சுக்கிட்டு கையேந்தி நிக்கிறான்? அத்தை, உங்க கோவம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரியுது. உங்க பொண்ணு காதலிச்சு கல்யாணம் பண்ணதுல உங்களுக்கு கோவமே இல்ல. கற்பகமும் அவங்க வீட்டுக்காரரும் அடிக்கடி என்கிட்ட பாசமா பேசுறாங்கல்ல, அதுதான் உங்களுக்கு கோவம் பத்திக்கிட்டு எரியுது. என்னை யாருக்கு பிடிக்குதோ அவங்கள உங்களுக்கு பிடிக்காதே, பிடிக்கவே பிடிக்காது. அது என் பொண்ணா இருந்தாலும் சரி, உங்க பொண்ணா இருந்தாலும் சரி. இப்படி அபிப்பிராயம் இருக்கிறவங்கள நிச்சயம் மாத்தவே முடியாது. இதோ பாருமா, உன்னோட படிப்பு விஷயத்துல உன்னை விட எனக்கு அக்கறை அதிகமாவே இருக்கு. எதை எப்போ எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ படிக்கிறதுல மட்டும் கவனத்தை செலுத்து, புரியுதா? இது பெரிய இடத்து சமாச்சாரம். வா, எஸ்ஐட்ட சொல்லலாம். யார் இன்ஸ்பெக்டர்? பிரான்சிஸ் சார். எந்த பிரான்சிஸ்? சர்ச்சில் கிளர்க்கா வேலை பார்க்குறாரு, அவரோட பையன் சார். அவருக்கு நீங்கள் தான் வேலை வாங்கி கொடுத்தீங்க. ஓ, அந்த பிரான்சிஸ் தானா? ஆமாம் சார். சார் என்ன சார் இந்த பக்கம் நீங்கள்? ஏன் நான்லாம் இங்கே வரக்கூடாதா என்ன? இல்லை சார், இவ்வளோ தூரம் வரத்துக்கு ஃபோனில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்கன்னா. ஃபோனில் பேசலாம், ஆனால் பார்க்க முடியாது. ஹைதராபாத்தில் அரெஸ்ட் பண்ணீங்களே? ஆமாம் சார். அவங்கள ஏதோ ஸ்பெஷல் என்கொயரின்னு சொல்லி உங்கள் கஸ்டடியில் எடுத்ததா கேள்விப்பட்டேன். அதான் அவங்கள நானும் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அவங்க இங்கே இல்லைங்களே. எங்கே? சிபிசிஐடி கொண்டு போயிட்டாங்களா? ஆமாம் சார். ஃபர்ஸ்ட் என்கொயரியில் என்ன சொன்னாங்க? யாரையாவது காட்டி கொடுத்தாங்களா? யாரை பற்றி அவங்க எதுவும் சொல்ல சார். சொல்லவும் கூடாது தம்பி, புரியுதா? சிக்கல் விழுந்த நூலை பார்த்திருக்கியா? ஒன்னோட ஒண்ணு பின்னி நூலுக்குள்ளேயே முடிச்சு விழுந்துரும். அந்த நேரத்துல அதை எடுக்க முடியாம முடிச்சு விழுந்த நூலை மட்டும் கட் பண்றது இல்லையா? அந்த மாதிரி தான். அப்படி கட் பண்ண வேண்டியவங்க தான் இப்ப நீங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறவங்க. என்ன புரியுதா? புரியுது சார். சரி, போங்க, டியூட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரி சார்.